Hey guys, welcome back to Adi Explains. Same பேர் ஆதித்யா. ப்ரீவியஸ் வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீல எப்படி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ராவல்சல் பண்ணுறது, எப்படி ஒரு நோடை சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து பைனரி சர்ச் ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு நோடை delete பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீல லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. ஸோ ரெண்டுமே சேம் திங்கு தான் வந்து அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ரெண்டு ட்ராவல்ஸுமே சேம் டைப் தான், ரைட்? ஸோ இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர் லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் பற்றி பார்ப்போம். ஸோ ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் ஃபுல்லாக ஆல்ரெடி C++ல தமிழில் இருக்குது. அப்புறம் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரிஸும் தமிழில் இருக்குது. அப்புறம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸும் தமிழில் இருக்குது. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது, ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எப்படி லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸில் அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள், லெவலுன்னு இருக்குது. ஸோ நம்ம ட்ரீல எப்பயுமே வந்து நம்ம எதை லெவலுன்னு சொல்லுவோம். ஸோ லெவல்னா என்னென்னா, லெவல்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் ஈச் லெவல். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 இருக்குது தெரியுமா, இந்த 50 இந்த ரூட் நோட் இது வந்து ஒரு லெவல். அண்ட் 30, 70 இந்த 30, 70 இருக்குது தெரியுமா, இந்த 30, 70 வந்து ஒரு லெவல். அப்புறம் இந்த 20, 40, 60, 80 ஸோ இது ஒரு லெவல். ஸோ நம்ம இந்த லெவல் வைஸாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும், லெவல் வைஸாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸ். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னவா வரணும், ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்னவா வரணும்னா, லெவல் வைஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண என்ன ஒரு ஆன்சர் நம்மளுக்கு 50, 30, 70, 20, 40, 60, 80, ரைட்? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக வரணும். அதாவது லெவல் வைஸ் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். அதனால் லெவல் வைஸ் நம்மளுக்கு வந்து ஈச் லெவலில் என்னென்ன கீ இருக்கோ அந்த கீ எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர் லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸோட கோல். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது, ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஆல்ரைட்? ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணலான்னா, எப்பயுமே லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸல் ஆர் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது we should use queue டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ queues பற்றி தெரியலனா, queues பற்றியும் வீடியோ இருக்குது. இதே பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் queues எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு எப்பயுமே நம்ம queues யூஸ் பண்ணணும். அதே நம்ம நேற்று வீடியோவில் நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம் தெரியுமா, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர் டிஎஃப்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரையும் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம யூஸ் பண்ணல. பட் ஆனால் நம்ம ரெக்கர்சிவ் கால் யூஸ் பண்ணியிருப்போம். ரெக்கர்சிவ் கால்னா என்னது, ரெக்கர்சிவ் கால்னா இட்ஸ் நத்திங் பட் ஸ்டாக், ரைட்? ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னலாக வந்து ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நான் இப்போ ஏன் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதும்போது பிளேஸ்மெண்ட்டில் வந்து MCQ டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, தெர் ஆர் சான்சஸ் தான் பிஎஃப்எஸ்லேருந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. பிஎஃப்எஸ்னா கியூ, டிஎஃப்எஸ்னா ஸ்டாக்ஸ், ரைட்? ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ எப்பயுமே வந்து கியூக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கியூக்குள்ளே வந்து ரூட் நோட நீங்கள் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணணும். ஸோ ரூட் நோட புஷ் பண்ணால் உங்களுக்கு என்ன புஷ் ஆகும். ஸோ ரூட் நோட வந்து இங்கே 50. ஸோ 50 வந்து நம்ம கியூவில் புஷ் பண்ணிடலாம். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்ஷியலாக வந்து ரூட் நோட வந்து கியூவில் புஷ் ஆகிருக்கு. ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் பிரிண்ட் தட் வேல்யூ. ஸோ 50 நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம், ரைட்? 50 நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கியூவில் வந்து ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கா நம்ம செக் பண்ணோம். கண்டிப்பாக கியூவில் வந்து இப்போ 50 இருக்குது. ஸோ 50யோட லெஃப்ட் சைடில் வந்து ஏதாவது சில்ட்ரன் இருக்கா நம்ம பார்ப்போம். ஸோ 50யோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, 30 இருக்குது, பேசிக்காக 30 இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 30 வந்து புஷ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ 30 வந்து கியூவில் புஷ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, 50க்கு வந்து ரைட் சைடு ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்ப்போம். ரைட் சைடு என்ன இருக்குது, 70 இருக்குது. ஸோ அதனால 70யும் அகைன் நம்ம புஷ் பண்ணிடலாம் கியூவில். ஸோ 70 புஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரெண்டுமே புஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 50 இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது தெரியுமா, நம்ம எந்த வேல்யூவை நம்ம ப்ராசஸ் பண்ணமோ, எந்த நோட் வேல்யூவை நம்ம ப்ராசஸ் பண்ணமோ அந்த நோட் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கியூவிலேருந்து பாப் பண்ணிடலாம், பேசிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கியூவில் என்ன இருக்குது, 30 அப்புறம் 70 இருக்குது, ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நம்ம 30 ப்ராசஸ் பண்ணோம் இப்போ. ஸோ 30 ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம 30 பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 30 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ 30 லெஃப்ட் சைடு ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்ப்போம். 30 லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, 20 இருக்குது. ஸோ அதனால் 20 வந்து கியூவில் புஷ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ 20 வந்து நம்ம கியூவில் புஷ் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் வந்து 30க்கு ரைட் சைடு ஏதாச்சும் இருக்கா நம்ம பார்ப்போம். ரைட் சைடு வந்து 40 இருக்குது. ஸோ அதனால் 40 வந்து கியூவில் புஷ் பண்ணிடலாம். ஸோ 40 நான் வந்து புஷ் பண்ணுறேன், ஆல்ரைட்? அண்ட் ஃபைனலாக வந்து 30 வந்து அகைன் ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி நான் வந்து 50க்கு நான் ப்ராசஸ் பண்ணானோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 70 இருக்குது. ஸோ 70 வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம். 70 வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். 70 வந்து
பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 70க்கு லெஃப்ட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 70யோட லெஃப்ட்டில் வந்து 60 இருக்குது. ஸோ அதனால் வந்து 60 வந்து க்யூவில் புஷ் பண்ணிடலாம், ரைட். ஸோ க்யூவில் வந்து 60 இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு 70க்கு ரைட் சைடு ஏதாவது சில்ட்ரன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ 70க்கு ரைட் சைடு வந்து 80 இருக்குது. ஸோ 80 வந்து அதனால க்யூவில் புஷ் பண்ணிடலாம். ஸோ க்யூவில் வந்து 80 புஷ் பண்ணிடலாம், ரைட். ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு எலிமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ சேம் அதே தான் நான் பண்ணுறேன். 70 வந்து இந்த க்யூலேருந்து அந்த ரிமூவ் பண்ணிடுறேன், பாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது அகெயின் இப்போ நம்ம க்யூவில் என்ன இருக்குது, 20 இருக்குது. 20 தான் ஃப்ரண்ட் எலிமெண்ட், பேசிக்காக க்யூவில் இருக்கிற ஃப்ரண்ட் எலிமெண்ட். ஸோ 20 வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு 20க்கு லெஃப்ட் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். 20க்கு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 20க்கு ரைட் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ரைட் சைடுமே எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம க்யூவில் வந்து எதுவுமே நம்மளால் புஷ் பண்ண முடியாது இப்போது. ஏன்னா எந்த வேல்யூஸுமே இல்லை, லெஃப்ட் சைடும் இல்லை ரைட் சைடும் இல்லை. அதனால் 20 நம்ம பாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 40. ஸோ 40 வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு, ரைட், 40 பிரிண்ட் பண்ணிவிட்டு 40க்கு லெஃப்ட் சைடு ஏதாச்சும் நோடு இருக்கா நம்ம பார்ப்போம். ஸோ 40க்கும் பாருங்கள், 40க்கு லெஃப்ட் சைடு எந்த ஒரு நோடுமே இல்லை, 40க்கு ரைட் சைடுமே எந்த நோடுமே இல்லை. ஸோ அதனால் எந்த நோடையுமே நம்மளால் வந்து க்யூவில் புஷ் பண்ண முடியாது. அதனால் அகெயின் 40 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 60 இருக்குது. ஸோ 60 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். 60 பிரிண்ட் பண்ணிவிட்டு, ரைட், 60 பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் 60க்கு லெஃப்ட் ஏதாச்சும் இருக்கா, 60க்கு லெஃப்ட் வந்து எதுவுமே இல்லை, 60க்கு ரைட்டுமே எதுவுமே இல்லை. ஸோ வி கான்ட் புஷ் எனி திங் டு த க்யூ பேசிக்கலி. அதனால 60 வந்து இப்போ நம்ம வந்து அகெயின் ரிமூவ் பண்ணிடலாம். 60 வந்து பாப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது, 80 இருக்குது. ஸோ 80 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு, ரைட், 80 பிரிண்ட் பண்ணிவிட்டு 80க்கு லெஃப்ட் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 80க்கு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. 80க்கு ரைட் சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ரைட் சைடுமே எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், 80யுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், க்யூவில் வந்து ஏதாச்சும் எலிமெண்ட் இருக்கா, ஏதாச்சும் வேல்யூ இருக்கா? க்யூ வந்து இப்போ எம்டியாக இருக்குது. க்யூ எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆல்கோரிதம் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி லெவல் ஆர்டர் ட்ராவல்சல். ஸோ 50, 30, 70, 20, 40, 68, 80 நம்மளுக்கு கிடைக்கும், ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ கோடுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன லாஜிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸோ அதுதான் வந்து கோட்லேயுமே இருக்குது, ரைட். ஸோ கோடு இப்போ பார்ப்போம். ஸோ சேம் வந்து இப்போ நான் எந்த ட்ரீ வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேம் அதே ட்ரீயை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரியலனா, இந்த பிஎஸ்டிலேயே வந்து பார்ட் 1 வீடியோ இருக்குது. பார்ட் 1 வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள், ரைட். ஆல்ரைட். ஸோ இதுதான் அதுக்கான ஃபங்க்ஷன், லெவல் ஆர்டர் ட்ராவல்சல் பாருங்கள். ஸோ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லைக் லாஸ்ட் 2 வீடியோஸில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ஸோ அதெல்லாமே வந்து இந்த கோட்லேயே இருக்குது. ஸோ இந்த கோடில் வந்து அடிஷ்னலாக வந்து நான் இங்கே லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸில் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கிட்டப் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஆர்டர் ட்ராவல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசல்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் நான் செக் பண்ணுறேன் ரூட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் ரூட் வேல்யூவே எதுவுமே இல்லைனா, நம்ம ட்ரீல வந்து எந்த ஒரு நோடுமே இல்லைன்னா நம்மளால் எப்படி ட்ராவல்ஸ் பண்ண முடியும்? அதனால ரிட்டர்ன் ரிசல்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை நம்ம ட்ரீல வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை, எந்த ஒரு நோடுமே இல்லைன்னா, நான் ஜஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ண என்ன ஆகும், எம்டியாக இருக்குன்னு. ஸோ அதனால் எம்டி ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும், ரைட். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் க்யூன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி க்யூங்கிற ஒரு லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ க்யூ கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கலெக்ஷனில் க்யூ டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து க்யூ யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து ஒரு லிஸ்ட்டை க்யூவாக யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ லிஸ்ட்டை நான் க்யூவாக யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டை வந்து நம்ம க்யூவாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தானில். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் பைத்தானில். ஸோ அதனால் நான் வந்து லிஸ்ட்டையே நான் க்யூவாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து என் க்யூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட்டை நான் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக ரூட் எலிமெண்ட் வந்து க்யூவில் இனிஷியலாக இருக்குது, ரைட். ஸோ வைல் க்யூ, அதாவது க்யூ வந்து எம்டி ஆகிற வரைக்குமே, ஒருவேளை க்யூ வந்து எம்டியாக இல்லைன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கோட்ஸ், ரைட். ஸோ வைல் க்யூ நோட் ஈக்குவல் டு க்யூ டாட் பாப் ஆஃப் 0. ஸோ பேசிக்காக நம்மளோட க்யூவில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தானே நம்ம எப்பயுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தானே நம்ம வந்து எப்பயுமே வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுதான் இது, ரைட். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நோடுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன், ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூவை, ரைட். ஸோ நோடுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் ரிசல்ட் டாட் அப்பன் நோட் டாட் கீ, அதாவது அந்த நோட்டில் இருக்கிற கீயை வந்து நான் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற இந்த லிஸ்ட்குள்ளே நான் அப்பன் பண்ணிட்டேன், ரைட். அதாவது நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ட்ரை ரன் பண்ணி காமிக்கும் போது நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணேன். பேசிக்காக நான் வந்து பிரிண்ட் பண்ணலை. வேணும்னா நீங்கள் வந்து இங்கே பிரிண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிசல்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அந்த வேல்யூவை நான் அப்பன் பண்ணுறேன் பேசிக்காக, ரைட். ஏன்னா ஃபைனலாக வந்து அந்த ரிசல்ட் லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்.
ஸோ அதான் இங்கே நடக்குது. நான் செக் பண்ணுறேன், இந்த கரண்ட் நோட் இருக்குது தெரியுமா, இந்த கரண்ட் நோட். ஸோ இந்த கரண்ட் நோட லெஃப்ட் சைடு வந்து ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறேன், ஏதாச்சும் நோட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாச்சும் நோட் இருந்துச்சுன்னா அந்த நோட் வந்து கியூக்குள்ளே புஷ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கரண்ட் நோடோட ரைட்டில் வந்து ஏதாச்சும் நோட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ரைட்டில் ஏதாச்சும் நோட் இருந்துச்சுன்னா அகைன் கியூக்குள்ளே இந்த ரைட் நோட புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல்கோரிதம் வந்து லைக் இந்த கியூ எம்டி ஆகிற வரைக்குமே இந்த ஆல்கோரிதம் ரன் ஆகும், இந்த வைல் லூப் ரன் ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வந்து எல்லா வேல்யூஸுமே ஸ்டோர் ஆகிடும், ரைட். அந்த லெவலோட ட்ராவல்ஸல் லெவல் வைஸ் வந்து எல்லா வேல்யூஸுமே ஸ்டோர் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக நான் வந்து இந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இங்கே வந்து பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் பேசிக்காக. நான் இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த ஒரு ட்ரீயை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேம் அதே ட்ரீ தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ ஃபைனலாக வந்து லெவலோட ட்ராவல்ஸில் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் வந்து இதை கால் பண்ணியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை. ஒருவேளை உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ லெட்ஸ் ரன் திஸ் கோட் அண்ட் செக். இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரைட், யா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு லெவலோட ட்ராவல்ஸில் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ பேசிக்காக வந்து 50 30 70 50 70 30 20 40 60 80 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேம் நான் வந்து இந்த ட்ரீயில் வந்து நான் ட்ரை ரன் பண்ணி காமிச்சு தெரியுமா, இந்த ட்ரீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியுமா, எப்படி லெவலோட ட்ராவல்ஸல் பண்ணணும், சேம் அதே ரீசன் தான் இங்கேயும் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த கோட் புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் எப்படி என்ன லாஜிக்னு உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க, ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.